வேலுச்சேரி வந்து ஒரு புது சட்டமன்ற தொகுதி தான். ஒரு 3 தேர்தல்கள் மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த 3 தேர்தல்களில் பார்த்த அப்படின்னா, ஒரு முறை திமுக எம்எல்ஏ, ஒரு முறை அதிமுக எம்எல்ஏ, ஒரு முறை காங்கிரஸ் எம்எல்ஏ. ஸோ 3 கட்சிகள் ஒவ்வொரு முறை வென்றிருக்கிறாங்க. இதில் கடந்த தேர்தலில் இப்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு ஹசன் மௌலானா அவர் வந்து எப்படி வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெறும் 4500 ஓட்டு மார்ஜினில் தான் வின் பண்ணுறாரு. அவரை எதிர்த்து நின்றவர் யார் அப்படின்னா திரு அசோக், அதிமுகவை சேர்ந்த அசோக். இவர் வந்து இந்த வேலுச்சேரி சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். 2008 தொகுதி உருவாகுது. 2011 முதல் தேர்தல் நடக்கும்பொழுது அசோக் தான் வந்து இங்கு வெற்றி பெறாரு. அசோக்குக்கு இங்க தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு உண்டு இந்த தொகுதியை பொறுத்த மட்டும். ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேலுச்சேரிக்குள்ளார அதிமுகவுக்கான ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு. கூடுதலாக 2016 தேர்தலில் இங்க வந்து பாஜகவின் சார்பாக டால்பின் ஸ்ரீதரன் போட்டியிட்டார். ஒரு 14,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி 2011 திமுக அலையன்ஸ்ல செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. 50,000 ஓட்டுகள் கிட்ட நெருக்கி வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு நம்ம இதுல நோட் பண்ணணும், வேலுச்சேரி கான்ஸ்டிடியூன்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா, இந்த அரசியல்ல புதுமை, புரட்சி, நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரோம்னு களமிறங்கக்கூடிய பலருக்குமே இந்த வேலுச்சேரி தொகுதி ஒரு சாய்ஸா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிங் சரத் பாபு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இவர் வந்து என்னன்னா, ஒரு ஏழ்மையான ஒரு சூழல்ல இருந்து படித்து வளர்ந்தவர். அவங்க அம்மா வந்து இட்லி சுட்டு கொடுத்து அந்த இட்லி எடுத்துட்டு போய் வித்து அதுக்கு பிறகு ஸ்கூல் காலேஜ் போய் படிப்பார். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்ச ஒருத்தர். அவர் வந்து ஃபுட் கிங்னு சொல்லிட்டு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோராக ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டார். அந்த ஃபுட் கிங் சரத் பாபு முதலாக கண்டெஸ்ட் பண்ணுங்கிற பொழுது அவர் சூஸ் பண்ண கான்ஸ்டிட்யூன்சி எது? வேலுச்சேரி. போன தடவை பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தின் சார்பாக சந்தோஷ் பாபுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐஏஎஸ், ஆமா, ரிட்டையர்ட் ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்த ஒரு ஐஆர்எஸோ ஐஎஃப்எஸ்ஓ சம்ஒன். அவருக்கு பார்த்தோன்னா அவர் வந்து தொகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கே வர முடியல. ஓகே, அவருக்கு வந்து என்னன்னா, தேர்தல் நேரத்தில் அவருக்கு கோவிட் வந்துருச்சு 2021 எலெக்ஷன்ஸ் பொழுது. அவரை வந்து பிரச்சாரத்துக்கே வராத ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 17,000 ஓட்டு, 23,000 ஓட்டு வாங்கி, அந்த ஃபேக்டர் தான் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ என்ன விஷயம்னா, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வேலுச்சேரியை வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டடியா நம்ம பார்க்கணும். வேலுச்சேரிங்கிறது எப்படின்னா, பூர்வக்குடி மக்கள் ஒரு பக்கம், புலம்பெயர்ந்து இந்த ஊருக்கு புதிதாக வந்தவர்கள் ஒரு பக்கம், கூடுதலாக இந்த ஃப்ளோட்டிங் கிரவுட், அதாவது புதிதாக குடியேறியவர்கள். நான் சொல்றது வந்து ஒரு 15 வருஷம் இங்கேயே ரேஷன் கார்டு வாங்கி, இங்கேயே ஒரு வீடு வாங்கி, அல்லது இங்க வேலுச்சேரியில் தான் நம்ம லைஃப் அண்ட் செட்டிலான புலம்பெயர் மக்கள்ங்கிறவங்கள அவங்கள வச்சுக்கலாம். ஸோ இப்படியான ஒரு மிக்சடான ஒரு பேக் வேலுச்சேரி கான்ஸ்டிட்யூன்சியை வந்து நம்ம அப்படி லேசா எடை போட்டுற முடியாது. சரி, வேலுச்சேரி தொகுதியை நம்ம நேரடியாக பார்க்கும்போதும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த தொகுதியினுடைய லெங்த் அண்ட் பிரெத்தில் நம்ம சுற்றி வந்திருக்கோம். உறுதியாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இது சென்னைக்குள்ளார என்டிஏ அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான தொகுதி. அதாவது சென்னைக்குள்ளார ஒரு தொகுதியை இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதியை என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு சொன்னா நம்ம எதை கை காட்டலாம்? வேலுச்சேரியை கை காட்டலாம்.